Hi guys, welcome to my channel. So இந்த சேனல் என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படினா ஆல்ரெடி RAM, SSD, போர்டு, ப்ராசஸர் எல்லாமே டே பை டே பயங்கரமான பீக் லெவல்ல பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த செக்மெண்ட்ல நம்ம அந்த நியூ இயர் சேல் ஆஃபர்க்குன்னு ஒரு டெஸ்க்டாப் கிட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நீங்க டெஸ்க்டாப்னு போனீங்க அப்படினா லோயர் எண்டா முதல்ல 10000 ரூபாய் 10990 ரூபாய்க்கு நம்ம ஆஃபர் போட்டுருப்போம். இப்போ மினிமம் செக்மெண்ட் ஸ்டார்டிங் செக்மெண்ட் உங்களுக்கு 15k. ஸ்டார்டிங் செக்மெண்ட் 15kன்றது பாத்தீங்க அப்படினா ஒரு பேசிக் லெவல் இசேவை மையம், ஒரு பேசிக் லெவல் ஜெராக்ஸ் ஷாப், ஒரு பேசிக் லெவல் பில்லிங்க், ஒரு சின்ன மானிட்டர், ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பிசி கம்ப்ளீட்டா எல்லாமே உங்களுக்கு 1 year 2 years வாரண்டியோட கிடைக்கிறதுக்கு ஒரு 15000 பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆஃபர் பாத்தீங்க அப்படின்னா 35990 ரூபாய். ஸோ 35990 ரூபாய் அப்படின்றது ப்ராப்பர் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ், ப்ராப்பர் இன்க்ளூடிங் அசம்பிளி, இன்க்ளூடிங் விண்டோஸ் 11 ப்ரோ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான லைஃப் டைம் லைசன்ஸ் கீயோட இன்க்ளூடிங் டெலிவரி கஸ்டமர் ஆன் பண்ணணும் யூஸ் பண்ணுறது மட்டும் தான் வேலை. அந்த 35990 ரூபாய்க்கு இந்த பிசி பில்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரேடிங் பண்ண போறீங்களா, அப் டு 20 மணி நேரம் ஒரு நாளைக்கு நான் ஸ்டாப்பாக யூஸ் பண்ணணுமா, தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பிகினராக வீடியோ எடிட்டிங் பண்ண போறீங்களா, ப்ரீமியர் ப்ரோட வந்து இடியா சாஃப்ட்வேர் வந்து பேசிக் லெவல் எடிட்டிங்கை தாராளமாக பண்ணலாம். ஸோ நீங்கள் பேசிக் லெவல் கேமிங் விளாடணுமா, பேசிக் லெவலில் நீங்கள் GTA 5லேருந்து வேலாரண்ட்லேருந்து எல்லாமே பேசிக் லெவல் செட்டிங்ஸை தாராளமாக விளாடலாம். ஒரு பேசிக் லெவல் பவர்ஃபுல் பிசி இது. ஸோ ஒரு 35k பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் பிரைசிங்க்கு ஒரு குவாலிட்டியான பிராண்டட் ப்ராடக்ட்ஸோட இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல நீங்க ஆன்லைன் ஆஃப்லைன் எங்க கம்பேர் பண்ணாலும் கிடைக்காது. என்ஆர் இன்ஃபோட்டோட ஹைலைட் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி முடிச்சோம் வித்தின் 40 வரைக்கும் உங்களுக்கு டெலிவரி. அதான் எங்களோட என்ஆர் இன்ஃபோட்டோக்கு மெயின் ஹைலைட். ஸோ இன்னைக்கு இந்த 35990 ரூபாய் அப்படின்றது ஃபுல் செட் பிசி, சிபியூ மட்டும் கிடையாதுங்க. சிபியூ, மானிட்டர், கீபோர்ட், மவுஸ் கம்ப்ளீட்லி ஃபுல் கிட். ஸோ இதில் நீங்கள் எனக்கு மானிட்டர் வேண்டாம் எனக்கு சிபியூ மட்டும் வேணும்னு கேட்டிங்கனாலும் அதுக்கும் இருக்குது நம்மகிட்ட 28999 வரும். ஸோ நீங்கள் எப்படி வேணுன்றதை வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்க. இல்லை எனக்கு ஃபுல் செட் வேணும் வித் யூபிஎஸும் வேணும்னு கேட்டிங்கன்னா யூபிஎஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொண்டு வரக்கூடிய இந்த ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 35990 ரூபாய். இந்த 35990 ரூபாய்க்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் வரும் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல ப்ராசஸர்லேருந்தே போயிடுவோம். ப்ராசஸர் Ryzen 5 3400G. ஸோ இந்த 3400Gன்றது பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன நம்ம ரைசன் ப்ராசஸரை கொண்டு வந்தாலுமே இன்டெலோட எதோட கம்பேரிஷன் கேட்பாங்க. ஸோ இன்டெல்ல i5 10th ஜென்ரேஷனோட பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். இன்டெல்ல i5 10th ஜென்ரேஷன் இன்னைக்கு மார்க்கெட் ப்ராசஸர் 10000 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு. இந்த Ryzen 3400G இன்டிகிரேட்டட் ரேடியன் விகா 11 கிராஃபிக்ஸோட வரும். ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக டெடிகேட்டாக ஒரு 2GB கிராஃபிக்ஸ் கார்டுக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அதை விட அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் இல்லை இன்பில்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால இங்கே பேசிக் லெவல் கேமிங் தாராளமாக விளாண்டுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து மதர்போர்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா MSI பிராண்ட் கிட்ட இருந்து ப்ரோ சீரியஸ் மதர்போர்டு கொண்டு வந்திருக்கோம். A520 சிப் செட் ப்ரோ மதர்போர்டு. இதில் உங்களுக்கு NVMe ஸ்லாட் வந்துடும், 2 RAM ஸ்லாட் வந்துடும். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 8GB RAM கொண்டு வரோம் அதில். ஸோ RAM இன்னைக்கு மார்க்கெட்டில் டிமாண்டுக்கு அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அன்பிராண்டட்ஸ் நிறைய உள்ள வந்துருச்சு. ஆனால் நம்ம இன்னும் அதே டீம் குரூப் பிராண்ட் தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த டீம் குரூப் பிராண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எந்த ரேமோடையுமே கம்பேர் பண்ண முடியாது. ஒன்லி குரோசியரோட மட்டும் தான் கம்பேர். ஏன்னா டீம் குரூப் அப்படின்றது ஒரு இன்டர்நேஷனல் லெவல் பிராண்ட். நீங்கள் கூகுளில் தட்டி பாருங்க இந்த பிராண்டை பற்றி ஃபுல் டீடைல் தெரியும். இதுக்கெல்லாம் லைஃப் டைம் வாரண்டின்னு கொடுப்பாங்க. ஸோ ஓவரால் இந்த பிசி எல்லா பார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 years வாரண்டியோட வந்துடும். ஸோ சிங்கிள் ஸ்டிக்கில் 8GB DDR4 3200 MHz பிளாக் RAM கொண்டு வந்திருக்கோம். 8GB RAM. ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் தேவை அப்படின்னா இன்னொரு RAM இன்னொரு 8GB ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கான RAM ஸ்லாட் உள்ள இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா NVMe. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் NVMeயோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த MIPI பிராண்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த MIPI பிராண்ட்ன்றதுலாம் நிறைய பேர் கேள்விப்படாத பிராண்டாக இருக்கும். இது ஒரு மைக்ரோமேக்ஸோட ஓன் பிராண்ட். ஸோ இந்த MIPI பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முழுக்க இதை கம்பேரிஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் குரூஷியல் A-டேட்டாவோட கம்பேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஹை பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த MIPI பிராண்ட் லாஸ்ட் நாங்கள் 1 year செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். 1000 ரேம்க்கு மேலே நாங்கள் பண்ணியிருப்போம். இது வரைக்கும் சாம்பிள் கூட ஒரு RAM கம்ப்ளைண்ட், ஒரு NVMe கூட கம்ப்ளைண்ட் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாடல் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 512GB ஹை ஸ்பீடு Gen 3 NVMe கொண்டு வந்திருக்கோம். 512GB. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் நீங்கள் 512GB நீங்கள் குரூஷியல் A-டேட்டா இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 7500 வரைக்கும் போகும். ஸோ இந்த நம்ம 35990 கிட்டில் உங்களுக்கு MIPI பிராண்டோட 512GB Gen 3 ஹை ஸ்பீடு NVMe கொண்டு வந்திருக்கும். அதுக்கு உங்களுக்கு 3 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்துடும். அதில் போட்டுக்கிறது ஒரு 5 years போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேபினெட். ஸோ நம்ம கேமிங் செட் அப்படின்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஜிபியான் பிராண்ட் கிட்ட இருந்து சைடில் ஃபுல்லாக அக்ரிலிக் பேனல், ஃப்ரண்ட்டில் 2 ARGB ஃபேன்ஸோட வந்துடும். ஸோ பார்க்கவே அவ்வளோ லுக்காக இருக்கும், ப்ரீமியமாக இருக்கும். அந்த கேபினெட் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கடுத்து பவர் சப்ளை. பிசியை பொறுத்த வரைக்கும் பவர் சப்ளை தான் ரொம்ப முக்கியம். ஆன்டி ஸ்போர்ட்ஸில் வந்து ஃபுல் பீக் 500 watts. ஸோ 500 wattsன்றது அப்ராக்ஸ் கிடையாது. ஃபுல் பீக்கில் உங்களுக்கு 500 wattsல ரன் ஆகும். ஸோ இந்த SMBSக்கு உங்களுக்கு 3 years வாரண்டி வரும். ஸோ கம்ப்ளீட்டாக ப்ராசஸர் 3 years வாரண்டி, போர்டு 3 years வாரண்டி, RAM 3 years வாரண்டி, NVMe 3 years வாரண்டி, SMBS 3 years வாரண்டி. மானிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசர் பிராண்ட் கிட்ட இருந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது ஒரு விஷன் கேர் டிஸ்பிளே,
3 side borderless 22 inch full HD IPS panel with HDMI கேபிளோட உள்ள வந்துரும். இந்த மானிட்டருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் ஆன்-சைட் வாரண்டியோட வரும். 3 இயர்ஸ்ல என்ன ஒரு விஷயம் அப்படினாலும் உங்களுக்கு ஸ்பாட் அட்டெண்ட் பண்ணி டேட்டா ஏஎஸ்ஆர்ல இருந்தே பார்ப்பாங்க. இது ஒரு IPS மானிட்டர். ஏன்னு கேட்டீங்கன்னா இதே EK0ல நான் IPS ஒரு VA பேனலும் இருக்கு. ஸோ இது வந்து IPS பேனல் மானிட்டர். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 ms ரெஸ்பான்ஸ் டைம் வரக்கூடியது, 100 Hz ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ அதனால கேமிங்க்கு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். நீங்க வீடியோ எடிட்டிங், போட்டோஷாப் யூஸ் பண்றதுக்கும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மானிட்டர் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கடுத்து கீபோர்டு மவுஸ். ஸோ கீபோர்டு மவுஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிப் உங்களுக்கு ஹைலைட்டாக தான் கொடுத்துருக்கோம் ஆன்டி ஸ்போர்ட்ஸ்லேருந்து. ஸோ இந்த ஆன்டி ஸ்போர்ட்ஸ் கீபோர்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் RGB லைட்டிங். நிறைய பேர் RGB கேமிங் கீபோர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து லைட்டிங்கிறது பேனலில் கொடுத்துருப்பாங்க, கீஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த கீபோர்டோட ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி உங்களுக்கு கீஸில் வரும். மவுஸையும் நான் ஹைலைட் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ரெண்டுமே கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட் மாடலு. கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் தீமில். ஸோ சிபியும் பிளாக் கலரில் இருக்கும், மானிட்டரும் பிளாக் கலரில் இருக்கும். இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்குறப்ப இதோட செட்டப் அப்படி நீங்கள் லைவ்ல பார்க்கப்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். ஸோ கீஸில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கீஸ்லையும் மேலே உள்ள லெட்டர்ஸ்லாம் லைட் எரியும். இதான் இதோட ஹைலைட். ஸோ ஒவ்வொரு கீஸ்லையுமே மேலே உள்ள லெட்டர்ஸில் தனியாக உங்களுக்கு லைட் எரியும். இதோட மெயின் ஹைலைட்டு இந்த கீஸில் இதுதான். அதுக்கடுத்து மவுஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சாதாரண மவுஸ் கிடையாது, 7 பட்டன்ஸோட வரக்கூடிய மவுஸ். ஏன்னா இந்த மவுஸே நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா 800 to 700 வரும். ஸோ கிட்டத்தட்ட 7 பட்டன்ஸ் வரும். ஸோ நார்மலாக ரைட் கிளிக், லெஃப்ட் கிளிக்கு, ஸ்க்ரோலு, டிபி அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஃபார்வேர்டு, பேக்வேர்டு. இது ஃபயர் பட்டன் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கேம் விளையாடும்போது பார்த்தீங்க அப்படின்னா கன் ஷூட்டிங் ஃபயர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு இந்த பேட்டனை டெடிகேட்டட் நீங்கள் லொகேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஃபயர் பண்ணாமல் இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபயர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு 7 பட்டன்ஸோட வரக்கூடிய ஒரு கேமிங் மவுஸ். ஸோ இந்த கேமிங் கிட் கம்ப்ளீட் அப்படின்னா ஒரு பிசியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக நமக்கு பேசிக் லெவலில் ஒய்ஃபை ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே லேண்ட் இன்டர்நெட் இருக்காது. ஸோ பிசியை ரிசீவ் பண்ணோன்னா மொதல் வேலையாக மொபைலில் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி நெட் யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் நம்ம ஒரு கோகோனட் பிராண்டோட பேசிக் லெவல் ஒய்ஃபை ரிசீவர் ஒன்று ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ரிசீவ் பண்ண உடனே உங்களோட மொபைல் ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணி நெட் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஒய்ஃபை ரூட் இருந்தாலும் ஒய்ஃபை மூலியமாக நீங்கள் தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமிங் கிட் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் லெவல் கேமிங், பேசிக் லெவல் எடிட்டிங், ஒரு ஃபுல் ப்ரோ லெவல் ட்ரேடிங், ஸோ ஒரு ப்ரோ லெவல் பில்லிங்க்கு, ஸோ எல்லாத்தையும் மல்டிபிள் பர்பஸாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிசி கிட்டு தான். ஜஸ்ட் 35,990 ரூபாய் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி, இன்க்ளூடிங் Windows 11 Pro OS இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான லைஃப் டைம் லைசன்ஸ்க்கு உங்களை ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. இது போக பேஸ் ஆஃப்டர் ஃப்ரீயாக எழுத்த வேண்டியது எல்லாம் ஏற்றி அமைச்சு விட்ருவாங்க. நீங்கள் ஆன் பண்ணணும், யூஸ் பண்ணுற மட்டும் தான் வேலை. கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் உங்களுக்கு 3 வருஷம் வாரண்டியோட வந்துடும். ஸோ இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பிசி பில்ட் பர்ச்சேஸ் பண்ணி நினைச்சீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் 31க்குள்ள ஆஃபரை யூஸ் பண்ணி டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ஜனவரிக்கு அப்புறம் 2024 26 ஓவராலாக பிசி பார்ட்ஸ் இன்னும் 20 to 25% பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆர்டரை பேஸ் பண்ணால் கொஞ்சம் கூட டைத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பராக சந்திப்போம். பாய்.